Hi friends, welcome back to my channel. இன்றைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ஒரு கேக் ரெசிபி தாங்க. அதுவும் பைனாப்பிள் கேக். வீட்டிலையே சூப்பராக எப்படி பைனாப்பிள் கேக் செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்க்கணும். நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்றதோட வீட்டில் செஞ்சு சாப்பிட்றது ஒரு தனி ஹாப்பினஸ் தான். ஸோ இது ரொம்ப சிம்பிளான கேக் ரெசிபி தான், ஈஸியாக செஞ்சிடலாம். ஸோ நீங்கள் எல்லோரும் இந்த கேக் ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கணும். அதுக்கு முன்னாடி என் சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கைண்ட்லி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் டர்ன் ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். இப்போ வாங்க இந்த சூப்பரான எம்மியான டெலிஷியஸான பைனாப்பிள் கேக் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 2 முட்டையோட வெள்ளைக்கருவை எடுத்துக்கோங்க. முட்டையோட வெள்ளைக்கருவை நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இனிஷியலாக லோ ஸ்பீட்லேயே பீட் பண்ணிக்கோங்க. அப்புறமா ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ஸ்டிஃபான பீக்ஸ் வர அளவுக்கு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் 1ல் போட்டே பீட் பண்ணுங்கள். அப்புறம் 2, அப்புறம் 3 அப்படி பீட் பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு ஸ்டிஃபான பீக்ஸ் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்லோவாகவே ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்டிஃபாக ஒரு பீக் கிடச்சிருச்சு. இந்த அளவுக்கு முட்டையை பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. முட்டை பீட் பண்ணுற பாத்திரத்தில் தண்ணி எதுவுமே இருக்கக்கூடாது. அப்போ தான் நமக்கு இவ்வளோ அழகாக ஸ்டிஃபான பீக்ஸ் கிடைக்கும். நெக்ஸ்ட் முட்டையோட மஞ்சக்கருவை பீட் பண்ணிக்கோங்க. 2 முட்டையோட மஞ்சக்கருவை பீட் பண்ணிக்கோங்க. இது நல்லா பேல் எல்லோ கலர் வர அளவுக்கு பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம முட்டையோட வெள்ளைக்கரு கூட சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 1/2 கப் சீனி எடுத்திருக்கேன், பொடிச்ச சீனி. அதை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பவுடர் சுகர் ஆட் பண்ணி பீட் பண்ணுற டைம் ஈஸியாக நமக்கு எல்லாத்துக்கூடையும் பிளெண்ட் ஆயிரும். இதுவே பொடிக்காத சீனி போட்டிங்கன்னா கொஞ்சம் நேரம் ஆகும். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம அடித்து வச்சுருக்க மஞ்சக்கருவை இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதையே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதில் ஒரு 50 ml பட்டர் மெல்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அன்சால்டட் பட்டரை லைட்டாக மெல்ட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதில் இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் சால்ட், அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா எல்லாத்தையும் சேர்த்து அதையும் மிக்ஸ் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு பைனாப்பிள் எசன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நான் கேப்பில் யூஸ் பண்ணுறதுனால 2 தடவை ஊற்றிருக்கேன். ஆனால் 1 டீஸ்பூன் பைனாப்பிள் எசன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் மாவு நான் இன்றைக்கி 1/2 கப் தான் எடுத்திருக்கேன். அதாவது 125 ml கப்பில் மாவு எடுத்திருக்கேன். அந்த மாவை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதே கப்பில் தான் பவுடர் சுகரை எடுத்தேன். ஸோ அந்த ஒரே கப்பில் எடுத்துக்கோங்க. 1/2 கப் மாவுனா 1/2 கப் சுகர் எடுத்துக்கோங்க. சுகரை பொடிச்சுக்கோங்க. பொடிச்சிட்டு அதுக்கப்புறமா இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளோட மாவை ஆட் பண்ணி பீட் பண்ணிக்கோங்க. ஒரேடியாக போட்டிங்கன்னா அப்படி திட்டாக லம்ஸாக ஃபார்ம் ஆயிரும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி பீட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட கேக் பேட்டர் ரெடி. இந்த அளவுக்கு இருக்கணும். இந்த கரெக்ட் கன்சிஸ்டன்சி.
ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப வாட்டரியாகவும் இருக்கக்கூடாது. இப்போ ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அப்போ தான் நமக்கு நல்ல சாஃப்டான கேக் கிடைக்கும். இப்போது ஒரு பார்ச்மெண்ட் பேப்பர் வந்து பேக்கிங் பேனில் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அதில் வந்து நம்மளோட பேட்டரை போர் பண்ணிக்கோங்க. அது முன்னாடி வந்துட்டு நம்ம அவனை வந்து ப்ரீ ஹீட் பண்ணிக்கணும். அதாவது 180 டிகிரி செல்சியஸில் ஒரு 10 மினிட்ஸ் வந்து அவன் வந்து ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை லைட்டாக டேப் பண்ணிக்கோங்க, ஏர் பபிள்ஸ் இருந்துச்சுன்னா பிரேக் ஆகிறதுக்கு. இப்போ இதை வந்துட்டு நம்ம அகெயின் பேக் பண்ண போகிறோம். 180 டிகிரி செல்சியஸில் 35 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளோட கேக் வந்து நல்லா பேக் ஆகி வந்துச்சு. சைட்ஸ் எல்லாம் விட்டு வந்த உடனே நம்ம கேக் பேக் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ இதில் வந்து நம்ம வந்து டெக்கரேட் பண்ணுறதுக்கு 1.5 கப் வந்துட்டு விப் க்ரீம் எடுத்துக்கோங்க. விப் க்ரீம் எடுத்து விப் பண்ணிக்கோங்க. அதுவும் ஃபஸ்ட் வந்து இனிஷியலாக ஸ்லோ ஸ்பீட்லேயே விப் பண்ணிக்கோங்க. இது கூடவே நான் வந்துட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு ஐசிங் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ ஈஸியாக வந்துட்டு நமக்கு க்ரீம் வந்து மெல்ட் ஆகாது. ஸோ கொஞ்சமாக ஐசிங் சுகர் ஆட் பண்ணிவிட்டு இப்படி ஸ்டிஃப் பீக்ஸ் வர அளவுக்கு பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா இப்படி நீட்டாக ஸ்டிஃப் பீக்ஸ் வரும், அந்த அளவுக்கு பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளோட கேக்கை வந்து நான் 3 லேயர்ஸாக கட் பண்ணியிருக்கேன். 3 ஈவன் லேயர்ஸாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ கேக் போர்டில் ஃபஸ்ட்டில் கொஞ்சமாக விப் க்ரீம் வச்சுட்டு அது மேலே ஒரு பீஸ் கேக் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளோட கேக் வந்து ஸ்லிப் ஆகாது. இப்போ இதில் வந்து சுகர் சிரப் ஆட் பண்ணிக்கோங்க. சுகர் சிரப் வேறு ஒன்றும் இல்லை, வாட்டரில் வந்து கொஞ்சமாக சுகரை வந்து கரைச்சி வச்சுக்கோங்க. அதுதான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம விப் பண்ண க்ரீமை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. நம்ம டர்ன் டேபிள் இருந்துச்சுன்னா அப்படி ஈவனாக அதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். ஸோ டர்ன் டேபிளே யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ணிவிட்டு இதை வந்துட்டு ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இதில் வந்து பைனாப்பிள் க்ரஷ் ஆட் பண்ணுறேன். பைனாப்பிள் ஃப்ளேவருக்காண்டி பைனாப்பிள் க்ரஷ் வந்துட்டு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. நெக்ஸ்ட் இதே மாதிரி அடுத்த லேயரையும் இதே மாதிரியே ரிப்பீட் பண்ணிக்கோங்க. சுகர் சிரப், தென் விப்ட் க்ரீம், அகெயின் வந்து பைனாப்பிள் க்ரஷ், இப்படி வந்து இந்த ப்ராசஸ் வந்து அகெயின் ரிப்பீட் பண்ணிக்கோங்க. கேக் கொஞ்சம் டாலாக வேணும்னா 5 இன்ச் பேன் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் 6 இன்ச் பேன் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் என்னோடய கேக் வந்து ஷார்ட்டாக தான் வரும். இப்போ ஃபைனலாக அதோட டாப்பில் ஃபைனல் லேயரை வச்சுக்கோங்க. எப்போவுமே வந்து பேஸ் லேயரை வந்து டாப் லேயராக வைங்க. அப்போ தான் வந்துட்டு நமக்கு ஸ்மூத் ஃபினிஷிங் வந்து மேலே கிடைக்கும். இப்போ அதுலேயும் லைட்டாக சுகர் சிரப் ஆட் பண்ணிக்கோங்க. சேம் தான், அதே நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணோமோ அதே மாதிரி விப்ட் க்ரீம் வந்துட்டு ப்ளேஸ் பண்ணி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்போ க்ரீம் வந்துட்டு ஆல் ஓவர் த கேக் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. சைட்ஸ் எல்லா இடத்துலையுமே வந்துட்டு ஈவனாக அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வந்துட்டு ஒரு 15 மினிட்ஸ் வச்சுருங்க. வச்சு எடுத்ததுக்கப்புறமா இதில் அகெயின் டாப் லேயரில் வந்துட்டு நம்ம பைனாப்பிள் க்ரஷ்ஷை வந்துட்டு போர் பண்ணிக்கோங்க. போர் பண்ணிவிட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இப்படி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு 10 நிமிஷம் அகெயின் வந்து ஃப்ரிட்ஜில் செட் பண்ண வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கேக் வந்து டாப்பில் வந்து டெக்கரேட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எப்படி டெக்கரேட் பண்ணணுமோ டெக்கரேட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஓப்பன் ஸ்டார் நாசில் வச்சுட்டு ஒரு சின்ன சின்ன ரோஸ் மாதிரி அங்கங்கே வச்சுக்கிறேன்.
ஓப்பன் ஸ்டார் நாசில் சிங்கிள் ப்ரெஸ் கூட பண்ணலாம். இது இப்படி இல்லைன்னா ரோசெட் மாதிரி இப்படி எடுத்துக்கோங்க. தென் கேப்ஸ் எல்லாத்துலேயும் வந்துட்டு ஒரு சிங்கிள் ப்ரெஸ் பண்ணி அந்த கேப்ஸ் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. இல்லைனா ஃபுல்லாக ரோசஸ் கூட போடலாம். இல்லைனா இப்படி ஃபில் பண்ணிக்கோங்க. தென் எட்ஜஸ் எல்லாத்தையும் வந்துட்டு ஃபுல்லாக கவர் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபுல்லாக வந்துட்டு நம்மளோட கேக்கை வந்து டெக்கரேட் பண்ணியாச்சு. இதில் அகெயின் வந்து நான் வந்து செர்ரிஸ் வச்சுக்கிறேன். செர்ரிஸ் வச்சு டெக்கரேட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எப்படி டெக்கரேட் பண்ணணுமோ அப்படி பண்ணிக்கோங்க. இல்லைனா ஈவன் பைனாப்பிள் பீசஸ் இருந்துச்சுன்னா செர்ரிக்கு பதிலாக அந்த பீசஸை கூட அதில் வச்சு டெக்கரேட் பண்ணிக்கலாம். இல்லைனா சாக்லேட்ஸ் இருந்துச்சுன்னா அதை கூட நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட சூப்பர் டெலிஷியஸான பைனாப்பிள் கேக் ரெடி. ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்டிலே செஞ்சிடலாம். அப்படியே பேக்கரி ஸ்டைலில் நம்ம வீட்டில் செஞ்சிடலாம். எந்த ப்ரிசர்வேட்டிவ் எதுவுமே ஆட் பண்ணல. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். என் ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.